உங்களோட யூனிட் நம்பர் 5 ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் செய்நிரல் விருத்திங்கிற பாடத்தை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சம்மந்தமாக சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தந்தேன். இருந்தாலும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ரைட், இப்போ பாருங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் 5.1 பிரச்சனைகளை பிரித்தல். அதாவது இப்போ நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளையும் எவ்வாறு இனங்கண்டு அதுக்கான தீர்வுகளை நாங்கள் எவ்வாறு கொடுக்குறோம்னு சொல்லி ஆரம்ப பேசிக்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது இந்த பாடம். ரைட், இப்போ பாருங்க, உங்களோட இந்த புக்கில் போட்டிட்டு இந்த ஃபிகரை பாருங்க. அதாவது இந்த ஃபிகர் ஒன்று பாருங்க. இந்த ஃபிகர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எளிதான பிரச்சனைகளாக இருக்கலாம், மிக இலகுவானதாக இருக்கலாம், அதை மிக இலகுவாக தீர்த்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை கம்ப்ளெக்ஸான சிக்கலான பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்ப இலகுவான பிரச்சனைகளுக்கு நீங்க இலகுவாக தீர்வுகளை கொடுத்துடலாம். ஆனா சிக்கலான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கொடுக்கறது கடினமானதாக இருக்கு. அப்ப அவ்வாறு சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய எவ்வாறு நாங்க அதுக்கு தீர்வு கொடுக்கலாம், அது சம்பந்தமான ஒரு அறிமுகம் தான் இது. இப்ப பாருங்க, இதுல தரப்பட்டிருக்கிற இந்த படத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு படமாக இது விளங்குது. ஏன்னா திரும்ப கீறதாக இருந்தாலோ அல்லது பார்த்து இனங்காண்றதாக இருந்தாலோ இது ஒரு சிக்கலான ஒரு படமா இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இந்த சிக்கலான படத்தை வெவ்வேறு பகுதிகளாக மிக அவதானமாக அவதானிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த சிக்கலான படத்துல இருந்து இந்த உருவம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை மெதுவாக அவதானிக்க போறீங்க. இப்ப பாருங்க, இந்த சிக்கலான படம் எதால ஆக்கப்பட்டிருக்குது? சதுரம் இருக்குது. சதுர வடிவிலான விடயங்கள், சதுர வடிவிலான உருவங்கள் இருக்குது. அதே மாதிரி வட்ட வடிவிலான உருவங்கள் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, அந்த சதுர வடிவிலான உருவங்களுக்கு வெவ்வேறு நிறங்கள் பாவிக்கப்பட்டிருக்குது. பச்சை நிறம் பாவிக்கப்பட்டிருக்குது, மஞ்சள் நிறம் பாவிக்கப்பட்டிருக்குது, நீலம் நிறம் பாவிக்கப்பட்டிருக்குது. அப்ப பாருங்க, நீங்க முதலாவது இந்த சிக்கலான படத்தை இனங்காண்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற வடிவங்களை நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க, பிரிச்சு வட்டமா எடுக்கிறீங்க. பிறகு சதுர வடிவத்தை வேற எடுக்கிறீங்க. பிறகு இந்த நாட்பக்களை என்ன செய்றீங்க, வேற எடுக்கிறீங்க. பிறகு அவ்வாறு நிறந்தீட்டப்பட்டிருக்கிற சதுர வடிவிலான உருவங்களை நீங்க வேற பிரிச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு சொல்லும் இந்த சிக்கலான உருவம் இவ்வாறு மிக எளிமையான வடிவங்களால ஆக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். விளைஞ்சுதா? அப்போ எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனைகளை பிரிச்சு பார்த்தீங்களாகும். பிரிச்சு ஒவ்வொரு கட்டமாக, ஒவ்வொரு படிமுறையாக நீங்க அவங்களை அவதானிச்சு பார்த்தீங்களாக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு படிமுறைக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீங்க என்ன செய்யலாம், தீர்வுகளை கொடுக்கலாம். விளைஞ்சுதா? ரைட், அப்ப நாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இதுல பாருங்க, ஒரு சிக்கலான பிரச்சனைகள் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த சிக்கலான பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கொடுக்கறதுக்கு நீங்க முதலாவது செய்ய வேண்டியது அந்த சிக்கலான பிரச்சனையை என்ன செய்யலாம், உப பிரச்சனையாக, அதாவது அந்த சிக்கலான முழு பிரச்சனைய பல பகுதிகளாக, பல உப பிரச்சனமாக நீங்க பிரிச்சு எடுக்கலாம். அதுல எத்தனை வகையான உப பிரச்சனைகளும் இருக்கலாம். அவ்வாறு பிரித்தெடுப்பதன் மூலம் ஒவ்வொரு உப பிரச்சனைக்கும் நீங்க தீர்வு காண்ற சந்தர்ப்பத்துல அவ்வாறு அதில் இருக்கக்கூடிய எல்லா உப பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு கொடுக்கிற சந்தர்ப்பத்துல
உங்களுக்கு முழுமையான சிக்கலான அந்த முழு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்ப பாருங்க, இதுல ஒரு சிக்கலான பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அதை நீங்க பல உப பிரச்சனமாக பிரிச்சுக்கிறீங்க. உப பிரச்சனம் 1, உப பிரச்சனம் 2, அவ்வாறு n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சப் ப்ராப்ளமுக்கும் நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு முழுமையான அந்த கம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்க பெறுது. சரியா? ரைட். இப்போ நாங்க பார்ப்போம் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிகம்போசிங் அ ப்ராப்ளம். அதாவது இவ்வாறு எங்களோட ஒரு பிரச்சனைய, சிக்கலான பிரச்சனைய பல உபபகுதிகளாக பிரிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது நன்மை தான் என்ன? தீர்த்தல் எளிதாகும். என்ன? ஒவ்வொரு உப பிரச்சனைகளாக நாங்க தீர்த்து கொண்டு வந்தமாகும் எங்களுக்கு முழுமையான சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெற போகுது. ஆகவே இவ்வாறு பிரிச்சு ஒவ்வொரு சப் ப்ராப்ளமுக்கும் நாங்க சொல்யூஷன் காண்றது எங்களுக்கு எளிதாக இருக்க போகுது. அதே மாதிரி சரியான தீர்வை கொடுக்கறதுக்கு முதலாவது நாங்க இந்த சிக்கலான பிரச்சனைய சரியான முறையில விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அவ்வாறு சரியான முறையில விளங்கி கொள்றதாக இருக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து எளிதான முறையில இருக்கணும். ஆகவே இவ்வாறு உப பிரச்சனைகளாக சப் ப்ராப்ளமாக நாங்க வந்து டிவைட் பண்ணி டிகம்போஸ் பண்ணி பார்க்குற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அதை விளங்கி கொள்றது இலகுவானதாக இருக்கும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க, விளங்கி கொள்ள எளிதாக இருக்கும். அதே மாதிரி அந்த பிரச்சனை சம்பந்தமாக சொல்றதுக்கு எந்த வகையான பிரச்சனை, எதால ஏற்பட்டுச்சு, அது சம்பந்தமா டிஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்க போகுது. இந்த கம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை நீங்க டிகம்போஸ் பண்ணி சப் ப்ராப்ளம் பல சப் ப்ராப்ளம்ஸை நீங்க தனித்தனியே அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அந்த கம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சம்பந்தமாக விளக்குவதற்கு விவரிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதே மாதிரி பகுப்பாய்வு செய்தல் எளிதாகும். பகுப்பாய்வு செய்தல் எளிதாகும் என்று சொன்னா அனலைஸ் பண்றது லேசாகும். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமா நீங்க பிரிச்சுட்டு வர சந்தர்ப்பத்துல நீங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சின்ன சின்ன ப்ராப்ளமாக அது வந்துடும். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி போறதுக்கு உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். சரியா? அப்ப அதான் பகுப்பாய்வு செய்தல் எளிதாகும். அப்ப நாங்க என்னத்தை பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு சிக்கலான பிரச்சனைய பல உபபகுதிகளாக பிரிக்கிறதன் மூலம் நாங்க அடையக்கூடிய நன்மைகள் தான் இங்க விளக்கப்பட்டிருக்குது. இதுதான் தீர்த்தல் எளிதாகும், விளங்கிக் கொள்ளல் எளிதாகும், விவரித்தல் எளிதாகும், பகுப்பாய்வு செய்தல் எளிதாகும். இப்ப எல்லா வகையாகவும் எங்களுக்கு இது சிம்பிள், ஈஸியாகுது. டிஸ்கிரைப் பண்ண, சால்வ் பண்ண, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பிறகு ஒவ்வொரு ப்ராப்ளமாக அதை அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாகுது. அதுதான் இங்க குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. ரைட். இப்ப பாருங்க, நாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இதை லைட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இப்ப நாங்க திரும்ப இந்த எக்ஸாம்பிள பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கணித ரீதியிலான ஒரு சமன்பாடுன்னு சொல்லலாம். இது ஒரு சம் தரப்பட்டிருக்குது. ஒரு சம் ஒன்று தரப்பட்டிருக்குது. என்ன தரப்பட்டிருக்குது? 5 multiplied by 6 plus 4 whole thing divided by 2. அப்ப 5 தர 6 சக 4 முழுவதின் கீழ் 2 ஒரு சம் ஒன்று தரப்பட்டிருக்குது. ஒரு எண் கணித ரீதியிலான ஒரு தீர்வை காண்றதுக்கு ஒரு சம் தரப்பட்டிருக்குது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இதை உங்களுக்கு டைரக்டா செய்யறது கடினமானதாக இருக்கும். ஆகவே நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த முழுமையான பிரச்சனைய நீங்க என்ன செய்ய போறீங்க? பகுதிகளாக உடைத்து, பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய தீர்வுகளை கொடுக்க போறீங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் தீர்வுகளை நீங்க கொடுக்கறதன் மூலம் முழுமையான உப பிரச்சனைகள், பல உப பிரச்சனைகள், இங்க இந்த எக்ஸாம்பிள எடுத்துக்கொண்டா இங்க வந்து இந்த ஃபார்முலாவை வந்து இவங்க மூன்று உப பிரச்சனையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது பாருங்க, 5 தர 6 5 into 6. அது ஒரு பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். அதை
தனியே பிரிச்சிருக்கிறாங்க. ரைட், ஓகே. பாருங்க, இப்ப இந்த ஒரு முழுமையான பிரச்சனையை பல உப பிரச்சனையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து பாருங்க, முதலாவது மல்டிப்ளிகேஷன் 5 into 6 என்று இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வாக 30 என்ற விடைய எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக ஒரு கூட்டலிக்குது, அடிஷன். அப்போ 5 into 6 முதலாவது உப பிரச்சனைக்கு வந்த தீர்வோட எங்களுக்கு இந்த +4 எட் ஆகுது, இந்த 4 வந்து எட் ஆகுது. ஆகவே அந்த இரண்டாவது உப பிரச்சனையில எங்களுக்கு ஒரு கூட்டல் செயல்முறையாக இருக்குது. அந்த கூட்டலை நாங்க வந்து முதலாவது அந்த உப பிரச்சனையின் தீர்வோட நாங்க என்ன செய்யறோம், கூட்டுறோம். அப்ப முதலாவதுல வந்த தீர்வு 30, பிறகு நாங்க இந்த 4 இந்த 30ஓட கூட்டுறோம், எங்களுக்கு வார விடை 34. இப்ப பாருங்க, அடுத்தது எங்களுக்கு தெரியும் டிவிஷன், ஹோல் திங் டிவைடட் பை 2, முழுவதின் கீழ் 2. அவ எங்களுக்கு இரண்டாவது உப பிரச்சனையில வந்த விட 34, அவரை நாங்க 2ஆல் பெருக்கி எங்களுக்கு 17 என்ற விட வந்துச்சு. ஆகவே இந்த சம்முக்கு, இந்த முழுமையான பிரச்சனைக்கு தீர்த்தமாக்கும் எங்களுக்கு வார விட சொல்யூஷன் வந்து 17ஆக இருக்குது. இந்த 17 அடைந்து கொள்றதுக்கு நாங்க 17 அடைந்து கொள்ள இலகுவான முறைகளை கையாளணும்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், இந்த பிரச்சனையை நாங்க 3 உப பிரச்சனைகளாக பிரிச்சு ஒவ்வொரு உப பிரச்சனைக்கும் நாங்க தனித்தனிய தீர்வுகளை கொடுத்து, அந்த தனித்தனி தீர்வுகளை ஒவ்வொரு உப பிரச்சனைகளுக்கும் கொடுக்குற சந்தர்ப்பத்துல அது முழுமையான சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக எங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கப்பெறுது. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சிக்கலான பிரச்சனைகள் தர சந்தர்ப்பத்துல அந்த உப பிரச்சனைகளாக பிரிச்சு அதற்கான தீர்வு ஒன்றை நோக்கி நகர்றது சம்பந்தமாக தான் நான் இப்ப கதைச்சேன். ரைட், இப்ப பாருங்க, அடுத்த சப்ஜெக்டாக அறிமுகப்படுத்தப்படுறதுதான் நெறிமுறையை வகை குறிப்பதற்காக பாய்ச்சட் கோட்டு படங்களை பயன்படுத்தல். பாய்ச்சட் கோட்டு படங்கள் சம்பந்தமாக நீங்க கிரேட் 6ல படிச்சிருக்கிறீங்க. அதாவது இப்போ நாங்க மேலே கதைச்ச ஒரு பிரச்சனைய இனங்கண்டு எல்லா பிரச்சனைகளும் ஒரு ஆரம்பம் இருக்குது. அதே மாதிரி சொல்யூஷன் வந்த பிறகு அதற்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் இடையில பல உள்ளீடுகள் செலுத்தப்பட்டு, அந்த பல செலுத்தப்பட்ட உள்ளீடுகளுக்கு பல செயல்முறைகள் பிரயோகிக்கப்பட்டு ஒவ்வொரு செயல்முறைகளிலும் வர வெளியீடுகள் எங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக வெளியிடப்படுது. அப்போ இந்த விடயத்தை தான் நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அந்த விடயத்தை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஒரு படங்கள் மூலம் எப்படி காட்டுறது, அந்த அடிப்படையில வாரது தான் எங்களோட பாய்ச்சட் கோட்டு படம். அதை நாங்க வந்து நீங்க வந்து உங்களோட கிரேட் 6 புக் எடுத்து, கிரேட் 6 ICTல உங்களுக்கு ஒரு யூனிட் ஒன்று இருந்துச்சு. அதாவது உங்களோட கிரேட் 6ல நாங்க கிரேட் 6 சும்மா பார்த்துட்டு வருவோம். ரைட், கிரேட் 6ல உங்களுக்கு நெறிமுறையும் பாய்ச்சட் கோட்டு படங்களும் சொல்லி ஒரு யூனிட் ஒன்று இருக்குது, யூனிட் நம்பர் 5. அதுல வந்து இதுதான் ஆரம்பமாக பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய உள்ளீடுகள், அதை ஒரு முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தி ஒரு வரிவிளைவை பெற்றுக்கொண்டு ஒரு தீர்வை கொடுக்கறதுங்கிறத நீங்க ஆல்ரெடி படிச்சுக்கீங்க உங்களுக்கு கிரேட் 6ல. இப்போ நாங்க அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமாக்கும். இப்ப பாருங்க, ஃபுட் சலாட் தயாரித்தல். ஒரு ஃபுட் சலாடை எப்படி தயாரிக்கிறது, இது ஒரு பிரச்சனை. இப்ப எங்களுக்கு ஃபுட் சலாட் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு பிரச்சனை. இப்ப ஒரு தேவை ஒன்று இருக்குது எங்களுக்கு. அப்ப நாங்க அந்த ஃபுட் சலாடை தயாரிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், சில இன்புட்ஸ் எடுக்கணும். என்ன இன்புட்ஸ்? சில ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். அந்த ஃபுட் சலாடுக்கு தேவையான ஏனைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். என்னெல்லாம் தேவை ஒரு ஃபுட் சலாட் தயாரிக்கிறதுக்கு? ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தேவைப்படும். அதில் இனிப்புக்காக வேண்டி சீனி நாங்கள் ஆட் பண்ணுவோம். மற்றது வாட்டர், ஐஸ்கிரீம் போன்ற அதை ஒரு ஃபுட் சலாடை டெலிஷியஸாக தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சாமான்லாம் தேவை.
இப்ப அந்த தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் நாங்க உள்ளீடு செய்ய போறோம், இன்புட் கொடுக்க போறோம். பிறகு ஒரு அந்த கொடுக்கப்பட்ட எல்லா உள்ளீடுகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பழங்கள், சீனி, தண்ணி, ஐஸ்கிரீம் இவங்க எல்லாரையும் நாங்க செய்யலாம் சில செயல்முறைக்கு உட்படுத்த போறோம். அதுதான் முறை வழியாக்கம், ப்ராசஸ் சொல்றது. நாங்க முறை வழியாக்கத்தை பாருங்க, பழங்களை கழுவுறீங்க, ரைட், முதலாவது கழுவணும் பழங்களை, பிறகு அதை துண்டுகளாக வெட்டணும், பிறகு என்ன செய்யணும், அதை மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சாதான் இப்ப என்ன, இப்போ வச்சு கப்ல எல்லாம் போட்டு எடுக்க என்ன வரப்போகுது, எங்களுக்கு ஒரு ஃபுட் சலாட் கப்ல ரெடி ஆகி போகுது. அப்போ வரு விளைவு வந்து ஒரு ஃபுட் சலாட். இதுக்கு நாங்க உள்ளீடு செஞ்சது என்ன, பல வகையான பழங்கள், அதற்கு தேவையான ஏனைய பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளீடு செஞ்சோம். அதை பல செயல்முறைகளாக பழங்களை கழுவுறது தொடக்கம், அவங்கள வெட்டி கப்ல போட்டு ஐஸ்கிரீம் வச்சு, இந்த ஒவ்வொரு செயல்முறையையும் நாங்க ஒரு முறை வழியாக்கத்துல நாங்க செஞ்சோம். ஒவ்வொரு செயல்முறையா நாங்க செஞ்சோம். பிறகு எங்களுக்கு கிடைக்க பெறுறது ஃபுட் சலாட் கிடைக்க பெறுது. இந்த விடயங்களை தான் நாங்க எப்படி பார்க்க, இப்போ நான் கிரேட் 7ல உங்களுக்கு இப்போ கிரேட் 7ல இருக்கிறது நாங்க பார்க்க போறது வந்து பாய்ச்சட் கோட்டு படங்கள். அதுல பேசிக்ஸ் தான் நான் வந்து உங்களோட கிரேட் 6ல உள்ளதை சின்ன மீட்டர் ஒன்று செஞ்சு கொண்டு போறேன். சரியா, ரைட். அதே மாதிரி இப்போ இதுல பாருங்க, இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்குது உங்களோட கிரேட் 6ல தரப்பட்ட உதாரணம். செவ்வகம் ஒன்றின் பரப்பளவை காண்றது. செவ்வகம் ஒன்ற பரப்பளவு காண்றது, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு செவ்வகம் ஒன்று கீழே உங்களோட பேப்பர்ல தரப்பட்டிருக்குது. அதுல பரப்பளவை காண சொல்றாங்க. உங்களுக்கு பரப்பளவுனா என்னன்னு தெரியும், நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பரப்பளவுன்னு சொல்ற செவ்வகத்துல பரப்பளவோட சமன்பாடு என்ன, நீளம் தர அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கத்தான் எங்களுக்கு செவ்வகத்தின் பரப்பளவு பெறப்பட போகுது அப்படின்னு சொன்னோம். இந்த செவ்வகத்தில பரப்பளவை காண்றது எங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை. இதற்கு நாங்க தீர்மானம் கொடுக்கணும். ஆகவே இன்புட்ஸ், என்ன இன்புட்ஸ் கொடுக்க போறோம், இப்ப எங்களுக்கு தேவையான இன்புட்ஸ், பரப்பளவை காண்றதுக்கு தேவையான உள்ளீடுகள் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இப்போ அந்த செவ்வகத்தின் நீளம் தேவை, அதே மாதிரி அந்த செவ்வகத்தின் அகலமும் தேவை. இந்த நீளமும் அகலமும் நாங்க உள்ளீடுகளாக கொடுத்தால் மட்டும்தான் அந்த செவ்வகத்தின் பரப்பளவை நாங்க கண்டறியலாம். சரிதானே? அப்ப நீங்க உள்ளீடுகளாக செவ்வகத்தின் நீளம் செவ்வகத்தின் அகலத்தை உள்ளீடு செய்ய போறீங்க. பிறகு செயல்முறையில என்ன செய்ய போறீங்க, நீங்க உள்ளீடு செஞ்ச நீளத்தையும் நீங்க உள்ளீடு செஞ்ச அகலத்தையும் பெருக்கல் செயல்முறைக்கு உட்படுத்த போறீங்க. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க போறீங்க. இப்போ இந்த பெருக்கல் செயல்முறையின் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெற அந்த பெருமானம் உங்களோட செவ்வகத்தின் பரப்பளவாக இருக்கும். சரிதானே? செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு நாங்க செய்ய வேண்டியது அந்த செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்க உள்ளீடுகளாக தேவையான நீளத்தையும் அகலத்தையும் உள்ளீடு செய்யறோம். அந்த உள்ளீடு செய்யப்பட்டதை ஒரு செயல்முறைக்கு உட்படுத்துறோம். அதுதான் எங்கட பெருக்கல் செயல்முறை. அந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிற செயல்முறைக்கு உட்படுத்தி அந்த வார பெருமானத்தை பரப்பளவாக நாங்க இனங்கண்டு கொள்றோம். அப்போ பாருங்க, உங்களோட கிரேட் 6 புக்ல அது ஒரு எக்ஸாம்பிளா தரப்பட்டிருக்குது, ரைட். சாதாரண எங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு தேநீர் தயாரிக்கிறது, ஒரு ஃபுட் சலாட் தயாரித்தல், ஒரு கேக் தயாரிக்கிறது, அல்லது உங்களோட நீங்க ஒரு ட்ரெஸ் பண்றது, உங்களோட யூனிஃபார்மை நீங்க ட்ரெஸ் பண்றது எப்படி, ஆரம்பத்துல யூனிஃபார்ம் எடுக்கிறது, அதை ஒவ்வொன்றா போடுறது, அந்த ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் இந்த உள்ளீடு செயல்முறை வெளியீடுன்னு சொல்லி நீங்க அதை பிரிச்சு பார்க்கலாம், ரைட். இப்ப பாருங்க, அடுத்ததான் சொல்லப்பட்டிருக்குது வந்து எங்களோட பாய்ச்சல் கோட்டு படங்களை நாங்க பார்க்குற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு நெறிமுறை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெறிமுறைன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல அல்கோரிதம் சொல்றது. வாட் இஸ் அ அல்கோரிதம், வாட் இஸ் அன் அல்கோரிதம். ஸோ அல்கோரிதம் தான் என்ன, நெறிமுறை என்றால் அல்கோரிதம் தமிழ்ல சொல்றது நெறிமுறைன்னு சொல்லி. அல்கோரிதம் என்ன, நெறிமுறைன்னா என்ன, ரைட். அப்படி நெறிமுறைன்னா என்னன்னு நாங்க பார்த்தோமாக்கும். நெறிமுறைன்னா என்ன சொல்லி பார்ப்போம். பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்காக வேண்டி எங்கள்ட்ட ஒரு பிரச்சனை ஒன்று இப்போ இருக்குது, இதை நாங்க எப்படியாச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அதற்காக வேண்டி அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி
நாங்க பல படிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டியது. ஏன்னா இப்ப நாங்க ஃபுட் சலாட் செய்ய போறோம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், பழங்களை வெட்டணும், பழங்களை கழுவணும், மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி பல செயல்முறைகள் செய்ய வேண்டியிருக்குது. அந்த பல செயல்முறைகளை ஒழுங்குமுறையில் கொண்ட செயல்முறை, அந்த ஒவ்வொரு செயல்முறை இருக்குது தானே, அந்த ஒவ்வொரு செயல்முறையும் நீங்க என்ன செய்யணும், ஒரு ஒழுங்கான முறையில மேற்கொள்ளணும். இப்ப நீங்க ஃபுட் சலாட் செய்யறதுக்கு ஃபுட்ஸ் என்ன செய்யணும், முதலாவது கட் பண்ணி போட்டா கழுவுறது இல்ல, முதலாவது சுத்தம் செஞ்சு பிறகு தான் நீங்க என்ன செய்யணும், அதை கட் பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்ப கழுவணுமா, இல்ல. அந்த மாதிரி அதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு படிமுறைகளும் எந்த படிமுறையின் பின் எது வர வேண்டும், எந்த படிமுறையின் முன் எது வர வேண்டும் என்ற ஒழுங்குமுறை ஒன்று இருக்குது. அந்த ஒழுங்குமுறையில் கொண்ட செயல்முறையை நாங்க நெறிமுறைன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், அல்கோரிதம் இஸ் என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது நீங்க வந்து ஒரு பல படிமுறைகளை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் அந்த பல படிமுறைகளையும் ஒழுங்குமுறையில் கொண்ட செயல்முறையை நாங்க நெறிமுறைன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போ நான் வந்து கிரேட் 6ல உள்ள இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு மீட்டி கொண்டு வாரது எங்களுக்கு இது வந்து ஃப்ளோ சார்ட்டுக்கு மிக தேவையானதாக இருக்கும். இந்த லாஜிக்கெல்லாம் மிக தேவையானதாக இருக்க போகுது. இதை நாங்க அப்படி படமுறையில காட்டுறது தான் எங்களோட ஃப்ளோ சார்ட்டாக இருக்க போகுது. ரைட். இப்ப பாருங்க, இப்போ நெறிமுறையே எழுதுறேன். இப்போ அதாவது அல்கோரிதம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேக் தயாரிப்பதற்கான நெறிமுறையை சொல்லிக்கலாம். பாருங்க, நான் ஏற்கனவே கூறியது போல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், பிறகு அதற்கான தீர்வு வந்த பிறகு ஒரு முடிவு கொண்டு இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, சாக்லேட் கேக் தயாரிப்பதற்கான நெறிமுறை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறேன். உங்களோட கிரேட் 6ல குறிப்பிடப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் உங்களோட கிரேட் 6 கொஞ்சம் மீட்டி கொண்டிருக்கிறேன். இப்ப எங்களுக்கு கிரேட் 7ல நெறிமுறை பாய்ச்சல் கூட்டு வழிபடத்துக்கு இது கொஞ்சம் தேவையாக இருக்கிறதால. ரைட், ஓகே. அப்ப பாருங்க, முதலாவது என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். ரைட், சாக்லேட் கேக் தயாரிக்க போறேங்கிற ஒரு ஆரம்பம். ரைட், தயாரிக்க டிசிஷன் எடுத்துட்டேன். இப்போ நான் சாக்லேட் கேக் தயாரிக்க போறேன், ஆரம்பம். அடுத்தது பாருங்க, பாத்திரங்களை சுத்தம் செய்தல், சாக்லேட்டை உருக்கி கொள்றது, அந்த மாதிரி சாக்லேட் கேக் செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அவ்வளவையும் என்ன செய்யறது, ஒவ்வொரு படிமுறை 2 தொடக்கம் படிமுறை 7 வரையிலான ஒவ்வொரு படிமுறையிலையும் ஒவ்வொரு செயல்முறைய சுட்டி காட்டுகிறாங்க. ஒவ்வொரு செயல்முறைய செய்த பிறகும் உங்களுக்கு சொல்யூஷனை நோக்கி நீங்க நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு செயல்முறை, அதாவது உள்ளீடுகளை செஞ்ச பிறகு ஒவ்வொரு செயல்முறைகளையும் நீங்க செய்வதன் மூலம் என்ன செய்யறீங்க, ஒவ்வொரு சொல்யூஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப கடைசியா இவ்வளவு, அதாவது படிமுறை 2 தொடக்கம் படிமுறை 12 வரையிலான வேலைகள் நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்கான முறையில் நெறிமுறையை பின்பற்றி செய்து முடித்த பிறகு எங்களுக்கு கிடைக்க பெறுது என்ன, ஒரு சாக்லேட் கேக் கிடைக்க பெறுது. அது எங்கட வெளியீடு. எங்கட வெளியீடு கிடைக்கப்பட்ட பின்னர் ரைட், ஓகே, செஞ்சு முடிச்சிட்டோம், முடிவு ஒன்று எங்களுக்கு வரப்போகுது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது. அந்த ஆரம்பத்துல நாங்க தொடங்கி எங்கட பிரச்சனைகளுக்கு தேவையான உள்ளீடுகளை வழங்கி, வழங்கப்பட்ட அந்த உள்ளீடுகளுக்கு, வழங்கப்பட்ட அந்த இன்புட்ஸுக்கு பல செயல்முறைகளை ஒழுங்கான முறையில மேற்கொண்டு, பல ப்ரொசஸ ஒழுங்கான ஓர்டர்ல மேற்கொண்டு ஒரு வறுவிளைவு, ஒரு அவுட்புட் ஓ ப்ராடக்ட் ஒன்று உங்களுக்கு வரப்போகுது கடைசியா. அதன் பிறகு நீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுவீங்க. அது முடிவாக இருக்கும். ரைட். இப்ப நாங்க வந்து ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், அதாவது உள்ளீடு என்ன, செய்முறை என்ன, வெளியீடு என்னவாக போகுதுங்க மாதிரி. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவை காண்றதுக்கு ஒரு நெறிமுறை எழுத சொன்னா நாங்க என்ன செய்யலாம், இவ்வாறு எழுதலாம். ஒரு ஆரம்பம் இருக்குது. இப்ப என்ன செய்ய, நான் செவ்வகத்தின் பரப்பளவை துணிய போறேன், அது ஒரு ஆரம்பம். துணிஞ்சி முடிஞ்சிட்டேன், இதுதான் பரப்பளவு. ரைட், ஓகே, முடிஞ்சிட்டேன்னு சொல்ல அது முடிவு. இந்த ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில சில விடயங்கள் நாங்க இன்புட் செய்ய போறோம். செய்யப்பட்ட அந்த இன்புட்ஸுக்கு நாங்க சில ப்ராசஸ் செய்ய போறோம், செய்முறைகளை செய்ய போறோம். பிறகு அவ்வாறான ப்ராசஸின் ஊடாக
அந்த ப்ராசஸ் ஒரு ஓர்டர்ல செய்வதன் மூலம் எங்களுக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது. சரியா? இல்ல பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவை துணுவதற்கான நெறிமுறையில வந்து ஒரு ஆரம்பம் இருக்குது. இரண்டாவது செவ்வகத்தின் நீளத்தை பெறுதல். ஸோ லென்த், ஃபைண்டிங் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் ஃபைண்டிங் த வித் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்ப லென்த்தையும் வித்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பெற்ற பிறகு எங்களை செயல்முறையாக நாங்க ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு வித், பரப்பளவு சமன் நீளம் தர அகலம் என்ற சமன்பாட்டினூடாக நாங்க பரப்பளவு எனும் என்ன துணிந்த அந்த பெருமானத்தை நாங்க கண்டுகொள்வோம். அப்போ கடைசியா நாங்க செவ்வகத்தின் பரப்பளவை பெறுதல் என்பது ஒரு அவுட்புட்டாக அமைய போகுது. அதன் பிறகு எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான முடிவு எட்டப்பட்டுவிடும். விளங்கிச்சுதா? இப்போ ஸ்டார்ட். இப்போ நான் வந்து இப்போ நெறிமுறைய சொல்றதுக்கான காரணம், இந்த நெறிமுறையை அப்படி நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு படங்களை பாவிச்சு செய்து காட்ட போறோம். ரைட். இப்போ பாருங்க, ஆரம்பம் அதே மாதிரி முடிவு. இந்த ஆரம்பத்துக்கு முடிவுக்கும் இடையில சில இன்புட்ஸ் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு அவுட்புட் ஒன்று வருது. இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவே எங்களுக்கு சில செயல்முறைகள் ஒழுங்கு முறையில நடைபெறும். அத நீங்க டெக்ஸ்டா எழுதி காட்டுறது தான் நெறிமுறை. பாய்ச்சற் கோட்டு படங்கள்ல இந்த ஆரம்பம், முடிவு, உள்ளீடு, வெளியீடு, செயல்முறை போன்றவற்றுக்கு நாங்க என்ன செய்வோம், சில வடிவங்களை பயன்படுத்துவோம். அந்த வடிவங்கள் என்னென்னு சொல்லித்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இது வந்து கிரேட் 6ல உள்ளதான் நான் மீட்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னா கிரேட் 7ல, கிரேட் 6ல எந்த அளவுக்கு இது வந்து நீங்க படிச்சீங்கன்னு தெரியாது அன்னைக்கு. கிரேட் 7ல இப்போ எங்களுக்கு பாய்ச்சற் கோட்டு வரைபடத்துல என்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லி இன்னும் அட்வான்ஸா இருக்குது. இது வந்து நீங்க உங்களோட ஓஎல் எக்ஸாம் பேப்பர்லயும் வரும். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, நான் இப்ப பாய்ச்சற் கோட்டு படங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ நெறிமுறையில நாங்க ஒவ்வொரு படிமுறைகளாக குறிப்பிடப்பட்ட விடயங்களை நாங்க வந்து ஃப்ளோ சார்ட்னு சொல்றது, பாய்ச்சற் கோட்டு படங்களுக்கு நாங்க சொல்றது ஃப்ளோ சார்ட் டயக்ராம் சொல்லி, ஃப்ளோ சார்ட், இது ஃப்ளோ சார்ட், CHART. ஓகே, ரைட். ஃப்ளோ சார்ட்னு நாங்க சொல்றது. ஃப்ளோ சார்ட்ல நாங்க வந்து எங்க நெறிமுறையில் அல்கோரிதம்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு விடயத்துக்கும் நாங்க வந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு குறியீட்டை பயன்படுத்துவோம். இல்ல பாருங்க, குறியீடு என்னென்ன குறியீடு பயன்படுத்தப்படுது சொல்லி பாருங்க. ஆரம்பம், முடிவு, இந்த இரண்டுக்கும் நீங்க வந்து என்னத்தை பயன்படுத்துவீங்க, எவ்வகையான குறியீடை பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களோட நீள்வட்டம் போன்ற ஒரு குறியீட்டை பயன்படுத்துவீங்க. ஒரு நீள்வட்டம் கீறி காட்டுவதன் மூலம் நீங்க வந்து ஆரம்பம் மற்றும் முடிவு போன்ற இரண்டு நிலைகளை இந்த பாய்ச்சற் கோட்டு வரைபடத்துல சுட்டி காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களோட உள்ளீடு, நீங்க என்ன ஒரு பிரச்சனையை தீர்க்கிற சந்தர்ப்பத்துல ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கணும். அதன் பிறகு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சில உள்ளீடுகளை கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த உள்ளீடுகளை குறித்து காட்டுறதற்கும் செயல்முறைக்கு பின்னர் எங்களுக்கு வார விளைவுகளை, அவுட்புட் ப்ரொடக்டை நாங்க காட்டுறதுக்கும் நாங்க என்ன செய்வோம், இணைகரம் போன்ற இவ்வாறான ஒரு வடிவத்தை, ஒரு குறியீட்டை நாங்க குறிச்சு காட்டுவோம். சரியா? அதே மாதிரி எங்களோட செயல்முறைகளை காட்டுவதற்காக நாங்க வந்து ஒரு அதாவது செவ்வகத்தை நாங்க குறித்து காட்டுவோம். செவ்வகம் போன்ற ஒரு வடிவத்தை நாங்க குறித்து காட்டுவோம். இப்ப பாருங்க, இப்போ ஆரம்பம், முடிவு, நீங்க ஒரு நீள்வட்டத்துக்கு கீழே ஸ்டார்ட் போட்டு கீழே ஒரு அம்புக்குரிய போட்டு நீங்க என்ன செய்யலாம், அடுத்த இன்புட்டை நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி கடைசிலையும் நீங்க இந்த நீள்வட்டத்தை போட்டு முடிவு உள்ளுக்கு எழுதி விடலாம், எண்டு உள்ளுக்கு எழுதி விடலாம். அதோட உங்களோட ஃப்ளோ சார்ட் முடிஞ்சிடும். அப்போ தெரியும் அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன தெரியும், ரைட், இதோட முடிஞ்சிட்டேன், இதோட சொல்யூஷன் காணப்பட்டுட்டு இனி எனக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறது முடிவுல தான் அது விளங்கிக் கொள்ளும். ரைட். இப்ப பாருங்க இணைகரம் ஒன்று தரப்படுகிறது. அப்ப நாங்க உதாரணத்துக்கு எடுப்போமே, எங்களோட நாங்க செவ்வகத்தின் பரப்பளவு காண்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டா நாங்க என்ன செய்ய போறோம்,
ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று அங்கே போகிறோம் வைப்போம். இப்போ இல்லை எக்ஸாம்பிள் தந்திக்கிறாங்களான்னு தெரியல. ரைட், இங்கே பாருங்க. ரைட், நான் ஒரு ஃபுட் சலாட் தயாரிக்கிற உதாரணத்தை எடுப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. இப்போ பாருங்க, இதில் ஆரம்பம் ஒரு நீள்வட்டத்துக்குள்ள ஸ்டார்ட்னு போட்டிக்கணும். அடுத்தது உள்ளீடு. ஆகவே நீங்க பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்னவாக இருக்கும்? ஒரு இணைகரமாக இருக்கும். அதுல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? உள்ளீடுகள் போறீங்க. பல்வேறு வகையான பழங்கள், சீனி, நீர், ஐஸ்கிரீம், இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யலாம்? உள்ளீடுக்கான குறியீடு, உள்ளீட்டுக்கான குறியீடாக இருக்கக்கூடிய இணையகத்துல நீங்க இவ்வாறு அம்புக்குறி போட்டு இதை குறிச்சு காட்டுவீங்க. பிறகு அவ்வாறு உள்ளீடு செய்யப்பட்ட உள்ளீடுகளுக்கு நீங்க என்ன ப்ராசஸ், என்ன செயல்முறை செய்ய போறீங்கிறத நீங்க ஒரு செவ்வகத்துல காட்ட போறீங்க. இந்த செவ்வகத்துல பாருங்க, 4 செவ்வகம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு படிமுறை, ஒவ்வொரு செயல்முறையையும் ஒவ்வொரு செவ்வகமாக காட்டப்பட்டிருக்குது. முதலாவது செவ்வகத்துல என்ன? முதலாவது செயல்முறை காட்டப்பட்டிருக்குது, பழங்கள் நன்கு கழுவுதல். அடுத்த கழுவி முடிஞ்ச பிறகு ஒரு நெறிமுறையில் தான் நாங்க செஞ்சு கொண்டு வரோம். ஆகவே அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. அந்த ஒழுங்குமுறை சரியான முறையில பின்பற்றப்படல் வேண்டும். முதலாவது பழங்கள் நன்கு கழுவிட்டாங்க. அந்த செயல்முறையை முடிந்த பிறகு இப்ப அந்த பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி கொள்றாங்க. ரைட், அந்த செயல்முறையும் முடிஞ்சிச்சு. பிறகு இன்னொரு செயல்முறையை காட்டுறதுக்கு இன்னொரு செவ்வகத்துல பல துண்டுகள் அனைத்தையும் பாத்திரத்தில் இடல். ரைட், அது ஒரு செயல்முறை, அதையும் முடியுது. பிறகு சிறிதளவு சீனியை சேர்த்து கலத்தல். ரைட், சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்றது. அதோட எங்கட செயல்முறைகள் எல்லாமே படிமுறைகளாக உள்ள எல்லா செயல்முறைகளும் இதோட முடிஞ்சிடும். பிறகு இப்ப எங்களுக்கு ஒரு எல்லா செயல்முறைகளையும் முடித்த பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்க போகுது. அந்த அவுட்புட் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நாங்க பாய்ச்சட் கூட்டு வரைபடத்துல ஃப்ளோ சார்ட்ல பயன்படுத்துற குறியீடு ஒரு இணைகரம், ஒரு பேரலோகிராம் போன்ற ஒரு வடிவம். ஆகவே இந்த செயல்முறைகள் முடிந்த பிறகு நாங்க பல ஃபுட் சலாடினை பெற்றுக்கொள்ளல். இந்த இணைகரம் வந்து அவுட்புட்டுக்கான இணைகரம். மேல உள்ள இந்த இணைகரம் வந்து இன்புட்டுக்கான இணைகரம். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இணைகரம் போன்ற குறியீடு பயன்படுத்தப்படும். ஆனா நீங்க எது இன்புட் எது அவுட்புட்னு சொல்லி நீங்க தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளணும். பொதுவாக இன்புட் வந்து ஆரம்பத்தோட இருப்பாரு, அவுட்புட் வந்து முடிவோட இருப்பார். இது பொதுவான சந்தர்ப்பம். வேறு சிக்கலான வடிவங்கள் மாற சந்தர்ப்பத்துல அவுட்புட் அதாவது வெளியீட்டு குறியீடு நாங்க இணையகத்தை பாவித்த பிறகு எங்களுக்கு வேற குறியீடுகள் வரலாம். அது நாங்க வந்து எக்ஸாம்பிள் பார்க்குற சந்தர்ப்பத்துல நாங்க இன்னும் தெளிவா பார்ப்போம். அதே மாதிரி இதில் பாருங்க, இப்போ நீங்க இதை செஞ்சு பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல ரெண்டு இன்புட் வந்தீங்க. இப்போ நாங்க வந்து செவ்வகத்துல பரப்பளவை காண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் 2 இன்புட் நாங்க கொடுத்தோம். என்ன 2 இன்புட் கொடுத்தோம்? ஒன்று லென்த், மற்றது வித். செவ்வகத்துல பரப்பளவை காண்றதுக்கு, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை நாங்க காண்றதுக்கு எங்களுக்கு அகலமும் நீளமும் எங்களுக்கு தேவை, லென்த்தும் வித்தும் தேவை. ஆகவே 2 இன்புட் வந்தீங்க. அப்ப இந்த ஆரம்பத்தோட இந்த 2 இணைகரமும் எங்களுக்கு சுட்டி காட்டுறது என்னத்தை? லென்த்தையும் வித்தையும். பிறகு இந்த செவ்வகத்தின் நீளத்தையும் உள்ளீடு செய்யப்பட்ட இந்த லென்த்தையும் வித்தையும் நாங்க வந்து குறித்து என்ன செய்யணும்? பரப்பளவு காணத்துக்கு பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். லென்த்தையும் வித்தையும் மல்டிப்ளை பண்றது ஒரு செயல்முறை. ஆகவே இது செவ்வகத்துல கட்டப்பட்டிருக்குது. சரியா? அதே மாதிரி இதுல இருந்து வெளியீடுன்னு வருது. எங்களுக்கு ஏரியா வெளியீடாக வருது, பரப்பளவு வெளியீடாக வருது. ஆகவே எங்களுக்கு பரப்பளவு வெளியீடாக வந்த பிறகு எங்களுக்கு நாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுட்டோம். இதோட எங்க பிரச்சனை முடிவுக்கு வருது. அந்த முடிவையும் நாங்க போட்டு காட்டணும். இல்ல நீங்க முக்கியமாக கவனித்துக் கொள்ளக்கூடிய விடயங்கள் சில இருக்குது. அதாவது சரியான முறையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பமும் முடிவும் கட்டாயம் இருக்கும். எப்படி? ஆரம்பமும் முடிவும் கட்டாயம் இருக்க போகுது. ஆரம்பம் முடிவும் நீள்வட்டத்தினால் காட்டப்படும். உள்ளுக்கு நீங்க ஆரம்பம் முடிவு ஸ்டார்ட் அண்ட் எழுதி விடுவீங்க. பிறகு இன்புட்டும் அவுட்புட்டும் இணைகரம் போன்ற குறியீட்டினால் குறித்து காட்டப்படும். சரியா? பாருங்க, இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட், இது அவுட்புட்.
இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில தான் இந்த செயல்முறை. அதே மாதிரி செயல்முறைக்கான குறியீடு செவ்வகம். அவர் செவ்வகத்துல குறித்து காட்டப்படுவார். இதுல நீங்க மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களோட இந்த அம்புக்குறி. அம்புக்குறியின் திசை சரியான முறையில் காட்டப்பட வேண்டும். அம்புக்குறிய போறது கோடு மட்டும் போறது இல்லை, நீங்க அம்புக்குறி பாவிக்கணும். அப்பதான் விளங்கும். இந்த செயல்முறைக்கு இந்த உள்ளீட்டுக்கு பிறகு இந்த உள்ளீடு, இந்த உள்ளீடுகளின் பின்பு இந்த செயல்முறை அவ்வாறு தெளிவாக காட்டப்படும். சரியா? ரைட். இப்போ நாங்க வந்து இந்த இந்த கிரேட் 6ல உள்ள விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகத்தான் நான் செஞ்சேன். நாம இப்போ கிரேட் 7க்கு வருவோம். இப்போ உங்களுக்கு இந்த நெறிமுறை வகை குறிப்பதற்காக பாய்ச்சற் கோட்டு படங்களை பயன்படுத்தலுங்கிற இந்த பாட்டுக்கு நாங்க வர போறோம். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், ரைட், நெறிமுறைனா என்னன்னு தெரியும், பாய்ச்சற் கோட்டு படம்னா என்னன்னு தெரியும், பாய்ச்சற் கோட்டு படங்கள்ல என்னென்ன குறியீடுகள் பயன்படுத்தப்படுது, என்னென்ன தேவைக்காக சொல்லி இப்ப தெரியும். இப்ப நாங்க தொடர்ந்து போவோம். ரைட். இப்ப எங்களுக்கு நாங்க என்ன செஞ்ச போறது, ஆரம்பத்துல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதற்கு அதை பல உப பிரச்சனையாக பிரிச்சு ஒவ்வொரு உப பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகளை கொடுத்து முழுமையான பிரச்சனைக்கு முழு தீர்வை நாங்க கண்டெடுத்தோம். அதன் பிறகு அவ்வாறு ஒரு நெறிமுறைக்கு உட்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற சந்தர்ப்பத்துல அதை நாங்க எப்படி பாய்ச்சற் கோட்டு படங்கள்ல பயன்படுத்துறேன்னு சொல்லி பார்க்க போறோம். அவ்வாறு நாங்க பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தெரியும், இந்த பாய்ச்சற் கோட்டு படங்கள் வந்து 3 வகையாக எங்களுக்கு அதாவது பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையாக பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது வகை தான் சீக்வென்ஸ் மெத்தட் ஃப்ளோ சார்ட் டயக்ராம், தொடரி வகை. இந்த தொடரி வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ளோ சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இது என்ன, ஒரு ஆரம்பம் இருக்கும், பிறகு ஒரு உள்ளீடு இருக்கும், பிறகு அதற்கான செயல்முறை இருக்கும், அந்த செயல்முறையில் இருந்து ஒரு வெளியீடு ஒன்று வரப்போகுது, அந்த வெளியீடு வந்த பிறகு அந்த ஃப்ளோ சார்ட் முடிவு அடைஞ்சிரும். இவர்கள் ஸ்டார்ட், ஒரு இன்புட், இவர் ஒரு ப்ராசஸ், இவர் ஒரு அவுட்புட், ஒரு முடிவு. தொடரி சீக்வென்ஸ் அடுத்தடுத்து நடந்து கொண்டு போறார். ஆரம்பமாகி அடுத்தடுத்து நடந்து கொண்டு போய் பிறகு முடிவுற்றுறார். ரைட். அவர் ஒரு மெத்தட், ஒரு முறை, தொடரி முறை, சீக்வென்ஸ் மெத்தட். அடுத்தது எங்கிட்ட தெரிவு, செலெக்ஷன். நாங்க இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? ரைட். இதுல பாருங்க, ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு உள்ளீடு இருக்குது. இப்ப கொடுக்கப்பட்ட இந்த உள்ளீடு வந்து இந்த நாட்பக்கல் வடிவிலான இந்த குறியீட்டின் மூலம் என்ன குறித்து காட்டப்படுதுன்னு சொன்னா, கொடுக்கப்பட்ட உள்ளீடுக்கு ஒரு நாங்க செக் ஒன்று கொடுக்கிறது, அதாவது உள்ளீட்டுக்கு ஒரு செக்கிங் ஒன்று செய்யறது. இவர் இப்ப ஏற்பட்டவரா, அவ்வாறு இருந்தா இங்கிட்டு பக்கம் போகும். அல்லது இப்ப வேறு வகைப்பட்டவரா இருந்தா, உதாரணம் சொன்னேன், நான் ஒரு 10ங்கிற இலக்கத்தை நான் கொடுக்குறேன். இங்க செலெக்ஷனுக்கு நான் கொடுக்குறேன் 5ஐ விட கூடவா, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த செலெக்ஷனுக்கு கூடவாக இருந்தால் 5ஐ விட கூடன்னு சொல்லி காட்டுங்க, அல்லது நான் 5ஐ விட குறையன்னு சொல்லி காட்டு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு செலெக்ஷன் நடக்குது, ஒரு தெரிவு ஒன்று நடக்குது. நாங்க கொடுத்த இன்புட்டுக்கு ஒரு தெரிவு ஒன்று நடைபெற்று அந்த தெரிவு அடிப்படையிலான ஒரு வரிவிளைவு பெறப்படுது. அவ்வாறான சந்தர்ப்பத்துல நாங்க வந்து இந்த தெரிவு செலெக்ஷன் மெத்தட் நாங்க பயன்படுத்தணும். இதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்ப்போம். அந்த டைம்ல உங்களுக்கு இதை விட தெளிவாக விளங்கும். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, மீள் செயல், ரெப்படிஷன் சொல்றது. ரெப்படிஷன் சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு செயல்முறை செஞ்சு ஒரு வரிவிளைவை பெற்று, அந்த வரிவிளைவை பெற்ற பிறகு உங்களுக்கு மீண்டும் நீங்க இதுக்கு முன்னுக்கு வரிவிளைவை பெறத்துக்கு முன்னுக்கு செய்த அதே செயல்முறை ஒன்றை நீங்க திரும்ப இதுக்கு செய்யணும்னு சொன்னா என்ன செய்வீங்க பாருங்க. இங்க ஒரு தெரிவு கொண்டு இருக்குது, தெரிவுல ஒரு அவுட்புட் வருது, அந்த அவுட்புட்டுக்கு நீங்க இன்னொரு செயல்முறை ஒன்று செய்றீங்க. இந்த செயல்முறை செஞ்ச பிறகு திரும்ப என்ன செய்றீங்க, திரும்ப தெரிவுக்கு உட்படுத்துறீங்க. இந்த பாருங்க, அம்புக்குறி வந்து என்ன செய்யுது, பின்னுக்கு போயிட்டு தெரிவுக்கு திரும்ப கொண்டு வந்து விடுது.
திரும்ப அவர் அந்த தெரிவுல தெரிவுக்குட்படுத்தப்பட்டு திரும்ப ஒரு அவுட்புட் தர போறார். அந்த அவுட்புட்டுக்கு திரும்ப ஒரு செயல்முறைக்குட்படுத்தப்படுது. திரும்ப அவர் என்ன செய்யறாரு, மீள ஒரே செயல் செய்யப்படுது. அதுதான் நாங்க மீள் செயல் சொல்றோம். ரெப்படிஷன், திரும்ப திரும்ப செய்யப்படுது. விளைஞ்சுதா? அப்ப இவ்வாறான விடயம், இவ்வாறு நாங்க 3 வகையா நாங்க இதை பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நாங்க அதுல முதலாவது சீக்வென்ஸ் மெத்தட பார்க்க போறோம். அதுல முதலாவது நாங்க பார்க்க போறோம் சீக்வென்ஸ் மெத்தட பார்க்க போறோம். ரைட். இதுல பாருங்க, கவரிங் டெக்ஸ்ட் புக், கவரிங் டெக்ஸ்ட் புக்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு பாட புத்தகத்துக்கு கவர் பண்ண போறேன். ரைட். அப்போ அவ்வாறான ஒரு பிரச்சனைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, இதுல வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ல நம்மளோட நான் பிடிஎஃப்ல ஃபொண்ட் பிரச்சனையான இதுகளுங்க அமைக்கு நான் இங்கிலீஷ் புக்ல காட்டுறேன். இதுல பாருங்க, லெட்ஸ் ரெப்ரசன்ட் கவரிங் டெக்ஸ்ட் புக் இன் ஃப்ளோ சார்ட். ஒரு பாட புத்தகத்துக்கு அட்டை போடுறது, கவர் பண்றது சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சீக்வென்ஸ் மெத்தட்ல ஃப்ளோ சார்ட் ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. பாருங்க, ஆரம்பம் ஸ்டார்ட், உங்களுக்கு ஒரு நீள்வட்டம் கீறினீங்க, ஸ்டார்ட்னு போட்டீங்க, அடுத்தது அம்புக்குறி போட்டீங்க. ரைட். இதெல்லாம் பாருங்க, இப்போ இங்கே வந்து என்ன, எல்லா உள்ளீடுகள் கொடுக்கப்படையில, இங்கே எல்லாமே செயல்முறைகளாக தான் இருக்குது. இங்க பாருங்க, உள்ளீடுகள் எல்லாம் கொடுக்கப்படையில, செயல்முறைகள் மட்டும்தான் இங்கே காட்டப்பட்டிருக்குது. கட் த பேப்பர் required to cover the textbook in a suitable size. எங்களோட பாட புத்தகத்தை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு பேப்பரை சரியான சைஸுக்கு வெட்டி வச்சுக்கொள்றது. பிளேஸ் த டெக்ஸ்ட் புக் on a paper, அடுத்த செயல்முறை சொல்றாங்க. அப்போ பாருங்க, புத்தகத்தை அதுக்கு மேல வச்சு fold out a cover inward, ரைட், அதை மடிக்க சொல்றான். பிறகு அதை ஒட்ட சொல்றான். பிறகு உங்களோட டெக்ஸ்ட் புக்ல உங்களோட பேர் எழுத சொல்றான். அதோட ஸ்டாப் முடிஞ்சுது. அப்போ உங்களை குறிப்பிடப்படுகிற பாருங்க, ஸ்டார்ட் இருக்குது, எண்ட் இருக்குது. இந்த ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் இடையில பல செவ்வகங்கள் குறிப்பிடப்படுகிறது. அந்த செவ்வகம் என்னதை குறிக்கிறதுன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு செயல்முறைக்கு தான் நாங்க ஃப்ளோ சார்ட்ல செவ்வக குறியீடை பயன்படுத்துறது. அப்ப அங்கே 5 செயல்முறைகள் குறித்து காட்டப்படுகிறது. அந்த 5 செயல்முறைக்கும் செவ்வகம் குறிப்பிடப்பட்டிருக்குது. எரோ கீஸ் சரியான திசையை காட்டி நிக்குது. பிறகு எல்லாம் முடிந்த பிறகு எங்கட ஸ்டாப்புக்கு வந்து நிக்குது. சரி, இது ஒரு சீக்வென்ஸ். பாருங்க, ஆரம்பிச்சீங்க, பிறகு ஒவ்வொரு செயல்முறையாக முடித்து கொண்டு போக உங்களோட முடிவு வந்துட்டு. இவர் ஒரு சீக்வென்ஸ் மெத்தட், அதாவது தொடரி ஒவ்வொரு செயல்முறையை செய்து அதை முடிச்சு இப்ப நீங்க இறுதி எண்ட அடைஞ்சிட்டீங்க. இது ஒரு தொடரி முறை நாங்க சொல்லலாம். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும், finding the area and perimeter of a rectangle. அப்போ தரப்பட்டிருக்கிற செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண்றது சொல்லி ஒரு பிரச்சனை இப்ப எங்களுக்கு இருக்குது. ரைட். இப்ப நல்ல எக்ஸாம்பிள். இப்ப எங்களுக்கு தெரியும் ஃப்ளோ சார்ட் கீரோன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், முதலாவது நீள்வட்டத்தை போட்டாச்சு, உள்ளுக்கு ஸ்டார்ட் எழுதியாச்சு, நீள்வட்டத்தை போட்டாச்சு, உள்ளுக்கு ஆரம்பம் எழுதியாச்சு. இது எல்லா பிரச்சனைகளுக்கும் இது காமன் ஆனது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் கட்டாயம் இருக்க போகுது. அதை நாங்க எப்படியும் ஃப்ளோ சார்ட்ல நாங்க கீறி காட்ட தான் போறோம். அப்ப நீங்க ஸ்டார்ட் போட்டுருவீங்க. பிறகு இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, ஒரு செவ்வகத்தின் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் பெரிமீட்டரையும் காணணும். ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கண்டு கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த செவ்வகத்துல அகலமும் நீளமும் தேவை, லென்த்தும் வித்தும் தேவை, ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கண்டு கொள்றதுக்கு. ரைட். கெட் த லென்த் அண்ட் வித். இதுல பாருங்க, இன்புட், அவர் என்ன லென்த்தையும் வித்தையும் உள்ளீடு செய்யறது, அவர் என்ன ஒரு உள்ளீடு. ஆகவே அவருக்கு நாங்க இணைகர குறியீட்டை பயன்படுத்திக்கிறோம். பிறகு உள்ளீடு செய்யப்பட்ட இந்த லென்த்தையும் வித்தையும் சில செயல்முறைக்கு உட்படுத்துறோம். அப்ப செயல்முறைக்கு எங்களுக்கு தெரியும் என்ன குறியீடு பயன்படுத்துறதுன்னு சொல்லி. அது செயல்முறைக்கு நாங்க பயன்படுத்துற குறியீடு ஃப்ளோ சார்ட்ல ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்தை போட்டப்பட்டிருக்கு பாருங்க. செவ்வகத்தை போட்டு அது உங்களுக்கு என்ன எழுதினான், பரப்பளவு சமன் அகலம் தர நீளம், ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு வித். அதே மாதிரி பெரிமீட்டர் நாங்க காண்றதுக்கு என்ன செய்யணும்,
லென்த்தையும் வித்தையும் கூட்டி அதை 2ஆல் பெருக்கணும், அல்லது லென்த்தையும் வித்தையும் 2 முறை கூட்டணும். சுற்றி வர கூட்டினா எங்களுக்கு பெரிமீட்டர். பெரிமீட்டர்னு சொன்னா சுற்றளவு. அப்ப சுற்றளவையும் பரப்பளவையும் காண்றதுக்கான ஃபார்முலாஸை வச்சு அந்த செயல்முறையை நாங்க செய்யறோம். அந்த செயல்முறையை அது செயல்முறையாக இருக்கிறதால நாங்க அதை செவ்வகமாக கொடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த செவ்வகத்திற்கு உள்ளுக நாங்க இதை ஃபார்முலாஸ் எழுதி ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கண்டுட்டோம். ரைட், இப்ப வந்து அவுட்புட் வர போறாரு. இப்ப நாங்க செயல்முறையில செய்த அவுட்புட் என்ன? எங்களுக்கு செயல்முறையிலிருந்து பெறப்படுற விடயங்கள் என்ன? ஏரியாவும் பெரிமீட்டரும். இந்த ஏரியாவையும் பெரிமீட்டரையும் டிஸ்பிளே பண்றோம். அப்ப என்ன, நாங்க லென்த்தையும் வித்தையும் உள்ளீடு செய்தோம், ஏரியாவையும் பெரிமீட்டரையும் டிஸ்பிளே பண்றோம். அப்ப இவர் அவுட்புட்டுக்கு நாங்க பயன்படுத்துற ஃப்ளோ சார்ட்ல நாங்க பயன்படுத்துற குறியீடு இணைகர குறியீடு. ஆகவே இந்த இணைகர குறியீட்டை நாங்க குறித்து காட்டுறது. இந்த இதோட எங்களுக்கு என்ன பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட்டது. எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபைண்டிங் தி ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை. இப்ப நாங்க உள்ளீடுகள் செஞ்சோம், செயல்முறைகள் சிலவற்றை மேற்கொண்டோம், பிறகு எங்களுக்கு ஏரியாவும் பெரிமீட்டரும் அவுட்புட்டாக கிடைக்கப்பட்டு, இதோட இந்த சொல்யூஷன் கிடைக்கப்பட்டதோட எங்களுக்கு இது முடிவுக்கு வந்துட்டு கட்டாயம் நாங்க கடைசியில இன்னொரு நீள்வட்டம் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டார்ட் ஸ்டாப் எவ்வாறு நாங்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நாங்க இவரை முடித்தும் வைப்போம். விளைஞ்சுதா? ரைட், இதை நாங்க சீக்வென்ஸ் மெத்தட்னு சொல்லலாம். சீக்வென்ஸ் மெத்தட்ல உள்ள ஒரு டயக்ராமாக நாங்க ஃப்ளோ சார்ட் டயக்ராமாக நாங்க இதை சொல்லலாம். அப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாங்க இன்றைய கிளாஸ்ல நாங்க வந்து பெரிதா ஒன்றும் படிக்கலன்னு சொன்னா நான் வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு பாடத்தை ஆரம்பிச்சேன். அப்போ டிகம்போசிங் த ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை எவ்வாறு பிரிக்கிறது சம்பந்தமாக நாங்கள் கதைச்சோம். அவ்வாறு பிரித்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதன் மூலம் வரக்கூடிய எங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய நன்மைகள் சம்பந்தமாக நாங்கள் கதைச்சோம். பிறகு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவ்வாறு பிரச்சனைகளை வெவ்வேறாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதன் மூலம் முழு பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண்றதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். அது ஒரு மேத்தமெட்டிக்கல் சம். பிறகு நாங்கள் ஃப்ளோ சார்ட்டை அல்கோரிதம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஃப்ளோ சார்ட்டை எவ்வாறு பயன்படுத்துறது என்பதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யோம், உங்களோட கிரேட் 6ல போயிட்டு கிரேட் 6ல உங்களோட ஃப்ளோ சார்ட்ல என்ன, அது எவ்வாறு கீழப்படுது, அதுக்கு முன்னுக்கு நெறிமுறை என்ன, நெறிமுறையை எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன ஆரம்பம் முடிவு, இடையில வார செயல்முறைகள் எவ்வாறு எழுதப்பட்டுச்சு, பிறகு அவ்வாறு எழுதப்பட்ட நெறிமுறை எவ்வாறு பாய்ச்சல் கோட் வரைபடத்துல குறியீடுகள் மூலம் காட்டப்பட்டுச்சு, அந்த குறியீடுகள் எந்த சந்தர்ப்பத்துல எந்த குறியீடுகளை நாங்க பயன்படுத்தணும் போன்ற விடயங்களை நாங்க கிரேட் 6ல மீட்டி கொண்டு வந்து நாங்க உங்களோட கிரேட் 7ல அவ்வாறு உருவாகக்கூடிய ஃப்ளோ சார்ட்ஸ் வகைகள் என்னென்னு சொல்லி நாங்க பார்த்துக்கிறோம். அதுலயும் நாங்க சீக்வென்ஸ் மெத்தடுக்கு இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறோம். சரியா? இதுல நாங்க வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை நாங்க வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்க கீறி பார்க்கறதன் மூலம் தான் எங்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமாகும், பிராக்டிஸ் ஆகும் எங்களுக்கு. அப்பதான் நீங்க பிழை விடாம செய்வீங்க. இல்ல கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் தரதுக்கு முன்னுக சில கேள்விகளும் நான் வந்து இதுல தர வேண்டியிருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் உங்களோட இதுக்கான கேள்விகளை நான் பிடிஎஃபா போட்டுவிடுவேன். நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்து நாங்க அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அப்ப நான் வந்து இந்த கிளாஸை இதோட முடிச்சு கொள்றேன்.